ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஹெல்தியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி சாம்பார் சாதம் நீங்களும் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. கூடவே 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு கரெக்டான அளவுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், நான் சாம்பார் சாதத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். நான் அரிசியும் பருப்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். இதோட சாம்பார் சாதத்துக்கு நான் காய்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் பீன்ஸ், கேரட், அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து பண்ண போகிறேங்க. கத்திரிக்காய் முதல்ல கட் பண்ணி வச்சோம்னா கருத்து போயிடும். அதனால் நான் குக்கரில் சேர்க்கும்போது கட் பண்ணிக்குவேங்க. அதனால தான் நான் முழுசாக வச்சுருக்கேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த கடை மசாலாவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த குழம்பு மிளகாய் தூளே இந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு நெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். நிறைய சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கசக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வரணுங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சமையலில் சின்ன வெங்காயம், பூண்டு அதிகம் பயன்படுத்துங்க. இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க, வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு கட்டாயம் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து தாங்க பண்ணணும். அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. மிளகாய் பொடியெல்லாம் கரிஞ்சி போயிடும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்களையும் இதில் சேர்த்துடலாம். நான் என்கிட்ட இருக்க காய்கறிகளை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கொடமிளகா, காளான் எல்லாமே சேர்த்து பண்ணலாம். கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூக்கடலை, பச்சை பட்டாணி,
காராமணி எல்லாமே சேர்த்து பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்க இந்த அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோடையே ஒரு 2 நிமிஷம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் நம்மளோட சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 5 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கணுங்க. 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். புளி தண்ணியோட சேர்த்து 5 டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பார் சாதம் கொதிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. இதில் அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 1 பாட் ரெசிபி தாங்க. ரொம்ப சீக்கிரமாக இதை நம்ம பண்ணிடலாம். குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டோம்னா சட்டுன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ காய்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. அரிசி பருப்பும் பாதி வெந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. புளி தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்களா நம்மளோட சாம்பார் சாதம் ரொம்ப புளிக்கும், நல்லா இருக்காதுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்க்க இது உதிரியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் கரண்டியை வச்சு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த சாதம் நல்லா குழவாக வரும். சாம்பார் சாதம் கொஞ்சம் குழவாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்குதுங்க. இதுக்கு தொட்டுக்க ஒரு வத்தலோ அப்பளமோ ஊறுகாவோ இருந்தாலே போதுங்க. ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன். பாருங்கள், நம்ம சுலபமான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.